Hello everyone, welcome to our channel. So நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பேட்ச் லான்ச் பண்ணுறோம். அண்ட் எஸ், எனக்கு ஆல்ரெடி ஃபோன் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எங்கள்கிட்டே படித்த 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் ஃபோன் போட்டு சார் எப்போ சார் 12th ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஒரு சில சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 12th கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சார் 12th நடத்துறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நீங்கள் தயவுசெய்து உங்கள் பேட்சை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பேட்ச் வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் யார் 12th 2026 போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் மெயினாக இந்த பேட்ச். நான் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்சை சேர்ந்துடக்கூடாது. ஓகேவா, இப்போ தான் நாங்கள் 12th போகிறோம், 12th போர்டு எக்ஸாம் 2026 எழுத போகிறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த பேட்ச் மெயினாக இருக்கும். இந்த பேட்சில் வந்து 12th போர்டு எக்ஸாமுக்காகவும் சரி, அப்புறமேல் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமு இல்லை சியூஇடி எக்ஸாமு, சரிங்களா, அப்புறம் எய்ம்ஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பேட்சில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஓகேவா, ஐஐடி மெயின்ஸ்க்கும் இந்த பேட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ நான் அகெயின் ரிப்பீட் பண்ணிக்கிறேன், 12th நியூ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நியூவாக 12th போகிறீங்க. ஓகேவா, 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஷனில் வந்து அப்புறம் நம்மளுக்கும் உங்களுக்கும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது. ஓகேவா, ஸோ 12th இப்போ தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸை என்ரோல் பண்ணுங்கள். 12th முடித்தவங்க கிடையாது, 12th முடித்தவங்க நீட் எக்ஸாம் எழுதணும்னு உங்களுக்கு தனியாக ட்ராப்பர்ஸ் பேட்ச் வரும். ஓகேவா, ஸோ 11th முடிச்சுட்டு 12th போகிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் 2026 நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க, 2026 போர்டு எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்சை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த பேட்ச் எதுக்காகனா போர்டு அண்ட் நீட் ரெண்டுத்தையும் சேர்த்து. ஓகேவா, போர்டு எக்ஸாமுக்கும் நாங்கள் கோச்சிங் கொடுப்போம், நீட் எக்ஸாமுக்கும் நாங்கள் கோச்சிங் கொடுப்போம். ரெண்டு கோச்சிங்குமே உங்களுக்கு சைமல்டேனியஸாக வரும். ஓகேவா, பொதுவாக பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமு அந்தளவுக்கு கண்டுக்கிறதே இல்லை. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் என்னென்னா, போர்டுக்கு தனியாக டியூஷன் போய்கிட்டு இருப்பாங்க, நீட் எக்ஸாமுக்கு தனியாக கோச்சிங் போய்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சொதப்பிடும். ஓகேவா, ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக போர்டு அண்ட் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே சேர்த்து ஒரு பேட்ச் தான். ஸோ நல்லா பாருங்கள், கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் சொல்லிடுறேன். ஏன் சார் இந்த கோர்ஸ் நாங்கள் என்ரோல் பண்ணோம் அப்படின்னா, நம்மள்ட்ட ஷெட்யூல்டு டீச்சிங் இருக்கும். என்றைக்கு நம்ம என்ன டீச் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா, நிறைய இடத்துல நீங்கள் இப்போ ஆஃப்லைன் டியூஷன் சென்டர் போகிறீங்க, இல்லை இன்ஸ்டியூட் போகிறீங்கன்னா அவங்க பாட்டுக்கு இன்றைக்கி வருவாங்க, ஏதாச்சும் நடத்துவாங்க, நடத்த தோணலைன்னா விட்டுருவாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா இது அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். நம்மள்ட்ட அப்படி இருக்காது, ப்ராப்பராக ஷெட்யூல் போட்டு தான் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஓகேவா, ரெலவென்ட் டு யர் எய்ம். நம்மளுக்கு எய்ம் என்ன சார்? போர்டு எக்ஸாமும் கிளியர் பண்ணணும், நீட் எக்ஸாமும் கிராக் பண்ணணும். ஸோ போர்டு அண்ட் நீட் ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நிறைய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்காக போய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இன்டகிரேட்டட் நீட் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் இருக்கும். இன்டகிரேட்டட் நீட்டில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம் என்ன, நீட்டுக்குமே ஒழுங்காக நடத்தியிருக்க மாட்டாங்க, போர்டு எக்ஸாமுக்குமே ஒழுங்காக நடத்தியிருக்க மாட்டாங்க. அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே சஃபர் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட அப்படி இருக்காது. உங்களுக்கு உங்கள் எய்ம் தெரியும், நாங்கள் நீட் அண்ட் போர்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா நாங்கள் அதை ரெண்டுத்தையும் கவர் பண்ணி கூப்பிட்டு போவோம். ஓகேவா, ஜெய் மெயின்ஸ் இந்த கோர்ஸ் பார்த்து நீங்கள் எழுதலாம். ஓகேவா, தென் மெயினாக எங்கள் ஃபோக்கஸ் வந்து நீட் அண்ட் போர்டு எக்ஸாமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச் பண்ண போகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பாங்க. ஓகே, இப்போலாம் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸே கிடைக்காம என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஜஸ்ட்டு அந்த பிஎஸ்சி கூட முடிக்கல, 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி போய் சேர்ந்துருக்கவங்கள ஸ்டாஃப்ஸாக கூப்பிட்டு வராங்க. ஸோ நம்மள்ட்ட அப்படி இருக்காது, அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க வந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மள்ட்ட வந்து மெயினாக சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். சரிங்களா, அவங்க வந்து பிஎஸ்சினா பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் இருக்கிறவங்க, இல்லை எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் இருக்கிறவங்க, கெமிஸ்ட்ரிக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லை எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பர்டீஸ் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மெயினாக எதுனாலும் ஓவராலாக நான் அந்த கோஆர்டினேட்டர்னு சொல்லுவாங்க பற்றி, அதுதான் நான் தான் பண்ணுவேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து 8 years ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேவா, அகெயின் பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து ட்ரெமெண்டஸ் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, பொதுவாக நாங்கள் அந்தளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது இல்லை, பட் போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு 4-5 பேர் எங்கள்கிட்ட வந்து படிக்கிறாங்கன்னா, அந்த 4-5 பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டாப் 10 மார்க்கில் இருப்பாங்க. அந்தளவுக்கு நாங்கள் டீச் பண்ணுவோம். சரிங்களா, நீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், நான் லாஸ்ட் இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, அவங்களுக்கு மென்டர்ஷிப் செஷனில் வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட படிச்சுட்டு எம்பிபிஎஸ் போய் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும். ஓகேவா, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஜிஎம்சி ஆகும்.
ஓகே, ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. எதுலேருந்து கொஷின் கேட்பாங்க, எது படித்தா போதுமானது, எது படிக்கக்கூடாது, சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடியாக வந்து கொடுத்துருவோம். உங்களோட ஒர்க் படிக்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்பப்போ மோட்டிவேஷன் தேவைப்படும், மென்டர்ஷிப்ஸ் தேவைப்படும். ஸோ மோட்டிவேஷனும் நாங்கள் கொடுப்போம், மென்டர்ஷிப்பும் கொடுப்போம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவோம். ப்ராக்டிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு சில டாப்பிக்லாம் உங்களுக்கு நடத்தினா இப்படி நடத்தினா புரியாது. அப்போ தெரியும், ஏன்னா இவ்வளோ வருஷமாக டீச் பண்ணுறோம். ஸோ மேபி ஃபஸ்ட் இயர் நாங்கள் டீச் பண்ணுறப்போ இந்த டாபிக் டீச் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்தளவுக்கு புரிஞ்சிருக்காது. அப்போ நாங்கள் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் டைம் இந்த டெஸ்ட்டில் தான் மார்க் கம்மியாக வாங்கினாங்க, அப்போ இந்த டாபிக் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அப்போ இந்த டாப்பிக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். ஸோ அந்த பாசிபிலிட்டி டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ காட்டுவோம். ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் கையால் பண்ண முடிஞ்சால் கையால் பண்ணி காட்டுவோம், சரிங்களா? ஒரு சில வீடியோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூக்ளியர் ரியாக்ஷன் இருக்குன்னா நியூக்ளியர் ரியாக்ஷன் இங்கே செஞ்சு காட்ட முடியாது. ஸோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவோம். சைக்ளோட்ரான் ஒரு டாபிக் இருக்கும், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவோம். சரி, அதாவது என்னென்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவியில் வந்து ஸ்டிமுலேஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற வீடியோ மாதிரி காட்டுவோம். ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் நாங்கள் ரெக்கார்டு பண்ணி காட்டுவோம், ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுவோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த டாப்பிக்கில் டிஃபிகல்ட்டி இருக்குது, எதனால் மார்க் குறையும், அதை கொண்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 12th போகிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ போர்டில் மார்க் குறையுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? உங்கள் ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கே தெரியும், ப்ரீ போர்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலாக போவாங்க. ஸோ அது எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், சரியா? ப்ரீ போர்டுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பரேஷன் வேறு, ப்ரிப்பரேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போய் கஷ்டப்பட்டுக்கூடாது, அப்போ முன்னாடிலேருந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நாங்கள் வந்து திங்க் பண்ணி தான் கோர்ஸை டிசைன் பண்ணுவோம். கொஷின்ஸை காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்படி சார் சால்வ் பண்ணுறது, இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கொஷினை உட்காந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அந்த மெத்தடும் புரிஞ்சிருக்கும். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம், இப்போ நீட் எக்ஸாம் போகிறோன்னா ஒரு கொஷினுக்கு 1 minute கொடுக்குறதே ஒரு பெரிய டைம் தான். அப்போ 1 minuteக்குள்ளே எப்படி அந்த கொஷினை சால்வ் பண்ணி போர்டு எக்ஸாமில் நீங்கள் ஸ்டெப்பாக எழுதலாம். பட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும், இது எல்லாத்தையுமே நம்ம கோர்ஸில் டீச் பண்ணுவோம். கிளாஸ் எப்படி சார் இருக்கும்? ஸோ நாங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுப்போம், போர்டு எக்ஸாமுக்கும் சரி நீட் எக்ஸாமுக்கும் சரி. சப்போஸ் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே ஒரு அடிஷ்னலாக மேத்ஸுக்கும், சரியா, மேத்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம், சரியா? அது வந்து இதில் வராது, தனியாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த வருஷம் நான் மேத்ஸுக்கு தனியாக ஒரு கோர்ஸ் மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். அது இதில் வராது, அது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி, அதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி உங்களுக்கு சார் சப்போஸ் என்னால் ஏதோ ஒரு காரணத்தினால வீடியோ பார்க்க முடியலன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் லெக்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுப்போம், ரெக்கார்டட் லெக்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும். லைவ் டவுட் செஷன்ஸ் இருக்கும். இப்போ கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்குது, வீடியோ வந்து போய்கிட்டு இருக்குது, சரிங்களா? அப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குன்னா அப்பே டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடுவோம். இல்லைன்னா நீங்கள் ரெக்கார்டட் லெக்சர்ஸ் பார்த்துட்டு வரீங்கன்னா அதுக்கு நாங்கள் தனியாக டவுட் செஷன் வச்சு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம், ஓகேவா? ஸோ டவுட் ஏதாச்சும் வந்தாலும் கிளியர் பண்ணுவோம். டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு பெரிய இன்ஜின் மாதிரி வச்சுருக்கோம், ஓகே? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன டவுட் வருதோ அது உடனே சால்வ் பண்ணிடுவோம், ஓகேவா? ரெப்யூட்டேட்டட் இன்ஸ்டியூட்ஸோட மாடியூல் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த மாடியூல் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ப்ரொவைட் பண்ணுவோம், ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா இந்த மாடியூல் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ லெக்சர் டீச் பண்ணுறோன்னா லெக்சரில் ஏன்னா நேற்று ஒரு பேரண்ட்ஸ் நான் பேசினேன். அவங்க என்னென்னா அங்கே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டுவாங்க இன்ஸ்டியூட்டில், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஹோம் ஒர்க்காக கொடுத்துருவாங்க. நாங்கள் அப்படி பண்ணவே மாட்டோம், சரியா? லெக்சர் இருக்குன்னா லெக்சரில் எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதோ அவ்வளோ சால்வ் பண்ணுவோம். ஒரு லெசன் நாங்கள் முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த லெசனுக்கு நாங்கள் ஆல்மோஸ்ட் 200 கொஸ்டின்ஸ் கிட்டேயாச்சும் சால்வ் பண்ணியிருப்போம், ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில், கிளாஸ் ஃபார்மேட்டாக இருக்கலாம், இல்லை நாங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் ஷீட், ஒரு ஹோம் ஒர்க் ஷீட் மாதிரி, இப்போ இன்றைக்கி டாபிக் டீச் பண்ணியிருக்கோன்னா இது ரிலேட்டடாக கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி ஹோம் ஒர்க் ஷீட் மாதிரி கொடுத்துருவோம், சரிங்களா? அதுக்கும் சொல்யூஷன் வீடியோ ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஆகட்டும், அடுத்து டெஸ்ட் ஆகட்டும், ஓகேவா? பிஒய்க்யூ சீரீஸ் ஆகட்டும், எக்ஸாம்பிள் சீரீஸ் ஆகட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சீரீஸில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கொஷின் பேப்பரோட கொஷின்ஸோட சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ நிறைய கொஷின் நாங்களே சால்வ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனியாக போயிட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அது தேவையில்லை, கரெக்டாக நம்பி ஃபாலோ பண்ணாலே போதுமானது, ஓகேவா?
ஒரு லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெக்சரோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஆப்பில் அவைலபிள் ஆயிரும். ஓகேவா? ஸோ நான் லெக்சர் பார்த்தேன் சார், லெக்சருக்கு அப்புறம் எனக்கு ரெஃபர் பண்ண தோணுதுன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணலாம். இல்லை சார் எங்களுக்கு வந்து சப்போஸ் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ஹார்டு காப்பி மாதிரி நாங்கள் ஜெராக்ஸ் போடுற மாதிரி, ஸோ பிரிண்ட் அவுட் போடுறதுலாம் உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக போயிடும். ஓகேவா? ஸோ அது வந்து அட்வைசபிளும் கிடையாது. உங்களுக்கு வந்து சப்போஸ் எனக்கு ஹார்டு காப்பி வேணும், எனக்கு மெட்டீரியல் கிளாஸ் நோட்ஸோட மெட்டீரியல் மாதிரி வேணும்னா நாங்கள் இப்போதைக்கு பிளானிங் ஸ்டேஜில் இருக்குது. ஓகேவா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி எனக்கு கொரியர் பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுக்கணும், இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். அது என்னங்கிறது நாங்கள் அப்புறமேல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வந்து பிளான் இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஜெராக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? என்னோட பிபிடி எல்லாமே பிளாக் கலரில் இருக்கும். ஸோ பிளாக் கலரில் போயிட்டு அவங்க ஜெராக்ஸ் எடுக்க போகிற பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு பிரிண்ட் வந்து விழுகும். இல்லைனா பிரிண்ட் அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு 3 ரூபா 4 ரூபான்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அது ரொம்ப காஸ்ட்லியாக போயிடும். ஸோ நாங்களே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இது ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றோம். என்னென்ன கொஸ்டின் சால்வ் பண்ணுமோ அந்த மாதிரி மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றோம். பட் அதுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி வரும். அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இன்னும் நாங்கள் அதை கொண்டு வரல. சரிங்களா? பட் உங்களுக்கு லெக்சர் முடிஞ்சோடனே அதுக்கான பிடிஎஃப் ஆப்பில் அவைலபிள் ஆயிரும். நீங்கள் ஆப்பில் ரெஃபர் பண்ணிக்கலாம் லெக்சரில் என்ன டீச் பண்ணுமோ. சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். அண்ட் ஏன் சார் நான் தனியாக இந்த போர்டு எக்ஸாமுக்காக இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை போர்டுக்கு, ஏன்னா போர்டுக்கும் நான் பேசாமல் நீட்டோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்தே முடிச்சிருக்கலாம். பட் போர்டுக்கு ஏன் இது தனியாக இருக்குன்னா போர்டு ஸ்டூடெண்ட்ஸை மேபி நாங்கள் 11th கூட அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டோம். சரியா? இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் 11th புளியணும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. ஏன்னா 11th நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுறாங்க. பட் 12th புளிஞ்சிருவோம். சரியா? 11th ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இனிமேல் புளிய போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம். லாஸ்ட் இயர் வரைக்கும் 11th கொஞ்சம் அப்படியே விட்டுருவோம். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தோன்னா ஆல்ரெடி 10th 11th வந்தது ஒரு தலைவலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வந்துருப்பீங்க. பட் 12th பார்த்தீங்கன்னா போர்டு மார்க்கும் ரொம்ப முக்கியம். அப்போ போர்டு எக்ஸாம் பேப்பர்லேயும் போர்டு எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். போர்டு பிவைக்கும் தனியாக ப்ரொவைட் பண்ணுவோம். இது நீட் பேட்சில் பொதுவாக நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நீட்டுக்கு நீட் பிவைக்கு மட்டும் சால்வ் பண்ணுவோம். பட் போர்டு பிவைக்கும் நாங்கள் தனியாக கொடுப்போம். ஓகேவா? எந்த டியூஷன் சென்டர் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிபிஎஸ்சிக்கு தனியாக நடத்துகிறதே இல்லை. சரிங்களா? போர்டு பிவைக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணுறோம், போர்டு பிவைக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருவோம். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருவோம். ஏன்னா போர்டு எக்ஸாம் 2 பேருக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். அப்போது இந்த போர்டு பிவைக்கு அதை வச்சு நம்ம சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதுவோம். சரிங்களா? இப்போ போர்டு பிவைக்கு மட்டுமே எவ்வளோ இருக்குன்னா ஒரு லெசனுக்கு 100 கொஷின் ஆச்சு மினிமம் இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோ கொஷின் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, அதை வந்து அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்து உங்களை சால்வ் பண்ண வச்சு அதுக்கு வீடியோ சொல்யூஷன் கொடுத்து அப்புறம் அதை டெஸ்ட்டை கொடுத்துட்டு ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த லெசனில் நீங்கள் தரோவாக இருப்பீங்க, ஒரு மாஸ்டர் மாதிரி இருப்பீங்க அந்த லெசனுக்கு. அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ஓகேவா? சாப்டர் வைஸ் டெஸ்ட் அகைன் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தனியாக கண்டக்ட் பண்ணுவோம், போர்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தனியாக கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஒரு லெசனுக்கு 50 MCQ கொஷின் மட்டுமே இருக்கும். அதே போர்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ பிவைக்யூ கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, மெயினாக பிவைக்யூ கொஷின்ஸை தான் அந்த மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி உங்களுக்கு பிவைக்கு வந்து நாங்கள் மெட்டீரியல் மாதிரி ஆப்பில் வந்து டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்துருவோம். நீங்கள் அதை வச்சு கொஷின் சால்வ் பண்ணி பழகலாம். இல்லை சார் எனக்கு எல்லா பிவைக்குவே ஒரு மெட்டீரியல் மாதிரி வேணும்னாலும் நாங்கள் அது தனியாக ப்ரொவைட் பண்ணுறோம். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா நாங்களும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். A4 ஷீட்டில் எங்களுக்கும் செலவாகும், பிரிண்டிங் காஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்க நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காஸ்ட் வந்து அதிகம். நாங்கள் கொஞ்சம் இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லி கடையில் கேட்டோம்னா அவங்க கொஞ்சம் காசை குறைப்பாங்க. ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு சேவிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பண்ணி அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைரலில் போட்டு ஓகே அகைன் பார்த்தீங்கன்னா பல்காக ஸ்பைரல் போட்டால் கொஞ்சம் காசு குறையும். ஓகேவா? அதுக்கு கொஞ்சம் காசுனா எவ்வளோனா இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கொண்டு வரீங்கன்னா எங்களுக்கு ஒரு 80 ரூபா கிட்ட வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா நாங்களே போட்டு அது உங்கள்கிட்ட மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருவோம். உங்களுக்கு போர்டு பிவைக்கு தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ இருக்கும். லெக்சர் இருக்குன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில வீடியோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம். இதை எக்ஸ்பெரிமெண்ட் இப்படி பண்ணலாம், இது இப்படி. ஓகேவா? ஒரு சில டைம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்டிமுலேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டிமுலேஷன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சாஃப்ட்வேர் வச்சு பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான் இருக்குது. இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லெசனில் கூலூம்ஸில் இருக்கும். அப்போ கூலூம்ஸ்லாக்குன்னு வந்து இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குன்னு சொன்னால் புரியாது. இதே நாங்கள் இங்கே 2 சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜ் பக்கத்தில் கொண்டு வரப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகுது, தூரமாக கொண்டு போனால் ஃபோர்ஸ் என்ன. ஸோ கொஞ்சம் கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்ல கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும். அதுக்காக தான்.
போர்டு எக்ஸாமுக்கு ப்ராக்டிகல்ஸ் டீச் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்லேயும் ப்ராக்டிக்கல் டாபிக் வந்துச்சு. போர்டு அண்ட் நீட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், ப்ராக்டிக்கல் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். என்சிஆர்டி எக்ஸாம்பிள் கொஷின்ஸ்க்கும் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்பிள் கொஷினுக்கு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துருவோம். லெசனோட கடைசியில் அந்த வீடியோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எவ்ரி மந்த்தெல்லாம் இல்லை சரிங்களா. 12th வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டு இருக்கும். வீக்லி வராத பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டெஸ்ட்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, டெஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா, வீக்லி இல்லைனாலும் மந்த்லி டெஸ்ட்டாச்சு கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டிலாம் போகாது. ஓகே, சிலபஸ் எப்போ சார் கம்ப்ளீட் பண்ணுவோம்னா நவம்பர் மந்தில் நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி நவம்பரில் 15க்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீ போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா, ஸோ அதுக்குள்ளே நம்ம சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டோன்ட் வரி. இப்போ நல்லா பாரு, இது பண்ணுறோம் சரியா. இவ்வளோ விஷயங்கள் ஒரே கோர்ஸில் கிடைக்க போகுது உங்களுக்கு. 12th நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, 12th நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இவ்வளோ விஷயங்களும் இதிலே உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஓகே, அசால்ட்டாக இருக்கக்கூடாது சரிங்களா. ரொம்ப 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 முக்கியமான விஷயம், அசால்ட்டாக இருக்கவே கூடாது. நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளான்னைக்கு படிச்சுக்கலாம். ஏன்னா ஆன்லைனில் நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ அதுதான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக விட்டுருவாங்க சார். ஓகேவா, பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஆஃப்லைன்னா டெய்லி இன்ஸ்டியூட் போயிடுவாங்க சரியா. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் போகிறீங்க, இந்த மாதிரி ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் போகிறீங்க, எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க? சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 1000 rupees மினிமம் சார்ஜ் பண்ணுவாங்க. கரெக்டாக இல்லையா? 10 மாதம் நம்ம கணக்கு வச்சுக்கலாம் சரிங்களா. 10 மாதம் கணக்கு வச்சுக்குவோம். 10,000 ஆச்சு சார் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? 10,000 ஆச்சு. நம்ம கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் கவர் பண்ண போகிறோம். அப்போ 2 சப்ஜெக்ட்னா எவ்வளோ சார்? ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே சேர்த்து. ஸோ ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி 2 சப்ஜெக்ட் சேர்த்து எவ்வளோ? 20,000 rupees ஆகும். கரெக்டாக. டெஸ்ட்டு சீரீஸ் நீட்டுக்குலாம் இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு இன்ஸ்டியூட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு டியூஷன் சென்டர் போகிறீங்க போர்டு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு, போர்டு எக்ஸாமுக்கு மட்டுமே இவ்வளோ காசு வாங்குவாங்க. நீட் இன்ஸ்டியூட் எங்கே வேணாலும் போங்க சார், மினிமம் எவ்வளோ காசு வாங்குவோம் உங்களுக்கு தெரியும்? 30,000 40,000 வாங்குவாங்க. அவங்களோட மாடியூலுக்கு தனியாக காசு வாங்கிடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மாடியூலோட ஒருத்தே 5,000 இருக்கும். அவங்க ஃபீஸ் புக்ஸுன்னு சொல்லி மொத்தமாக 10,000 உங்கள்கிட்ட வாங்கிடுவாங்க. ஸோ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு இவ்வளோ சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ்க்கு 10,000 rupees. ஏன்னா நிறையா டெஸ்ட்டு வரும் சார். ஓகேவா, டெஸ்ட்டு வரும், அவ்வளவுதான். உங்களுக்கு படிக்கணும், சீரியஸாக உட்காந்து படிக்கணும், வேறு வேலையே கிடையாது உங்களுக்கு. ஓகேவா, உங்களுக்கு மென்டர்ஷிப் செஷன் வரும். மென்டர்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஓகேவா, மென்டர்ஷிப் இதுக்கு 5,000 rupees ஆகும் சரிங்களா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நிறையா ஃபீச்சர்ஸ் வரும் சார். ஏன்னா நாங்கள் கோர்ஸ் ஒரு தடவை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதுதான் சார் கோர்ஸ் உங்களுக்கு. புரியுதா இல்லையா? இப்போ 12th ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு தடவை தான். நாங்கள் இதுக்கு தனியாக 1 shot வீடியோ கொடுப்போம், அதுக்கு தனியாக சார்ஜ் கிடையாது. தனியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறோம், சார்ஜ் கிடையாது. ஓகேவா, இது மாதிரி நிறைய ஆடட் ஃபீச்சர்ஸ்லாம் வரும், அதுக்கெலாம் காசு உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டோம் சரியா. 12th போர்டு அண்ட் நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், ஒரு தடவை வாங்குறது தான் ஃபீஸு. நீங்கள் நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் போகிறீங்க, உங்களுக்கு நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீஸ். உங்கள் ஸ்கூல்லேயே உங்களுக்கு தெரியும், நீங்கள் லட்சத்தில் காசு கொடுத்துருப்பீங்க. கரெக்டாக. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே டிஸ்கவுண்ட் இருக்குது. டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீஸ் ஜஸ்ட் 12,000 rupees வரும். புரியுதா? ஆக்சுவலாக 15,000 rupees சொன்னாங்க, இன்ஸ்டியூட்லேருந்து சொன்ன ஃபீஸ் 15,000 rupees. ஆனால் நீங்கள் 15,000 சொன்னாங்க. ஆனால் நீங்கள் April 7க்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஃபீஸ் 12,000 rupees மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, இப்போதைக்கு யார் மெயினாக ஜாயின் பண்ணுங்கள், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 12th சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் ஏர்லியராக ஜாயின் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஏப்ரல் மந்தில் ஒரு லெசன் ஃபிசிக்ஸில் இருந்தும் ஒரு லெசன் கெமிஸ்ட்ரிலேருந்து டீச் பண்ண போகிறேன்.
சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் இப்போ கேவி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிபிஎஸ்சியில் எல்லா ஸ்கூல்லையும் ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஜான்வரி மாதத்துலேருந்தே 12th சிலபஸ்னு சொல்லி பாதி புக் முடிச்சு வச்சுட்டாங்க. பசங்களுக்கு புரியுதா தெரியாது. ஒரு சில இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இப்போயே கேட்டால் 3 லெசன் முடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து பிடிஎஃப்ங்கிற பேரில் ஒரு 70-80 பேஜ் அனுப்பிவிட்டு எழுதிக்கோங்கன்றாங்க. வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அது. சரிங்களா. சீக்கிரமாக சிலபஸ் முடிப்பாங்க, பசங்களுக்கு ஒன்றும் புரியாது, அப்புறம் பசங்க இங்கே வந்து உட்காந்து படிக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு லெசன் சரிங்களா 2 சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸில் ஒரு லெசன், கெமிஸ்ட்ரியில் ஒரு லெசன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 6 o'clock to 7 o'clock மினிமமாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ 6 o'clock to 7 o'clock இதான் டைமிங்காக இருக்கும். புரியுதா? 6 to 7 மினிமம். ஏன்னா கிளாஸ் 7 o'clock மேலேயும் போகும். சரியா. ஃபிசிக்ஸ் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம்னு சொன்னால் 7 ஒரே மணி நேரத்தில் எல்லாமே பண்ண முடியாது, கான்செப்ட் டீச் பண்ணி. ஆனால் அந்த மாதிரி பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், 2 கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க ஹோம்ஒர்க்னு விட்டுரும். நான் அப்படி பண்ண மாட்டேன். ஓகேவா. உங்களுக்கு நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே டீச் பண்ணுவோம். ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா ஏப்ரல் 7 ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 15,000 இல்லை 12,000 மட்டும் தான் வரும். ஏப்ரல் மந்த்லனா ஃபிசிக்ஸில் ஒரு லெசன், கெமிஸ்ட்ரி ஒரு லெசன் டீச் பண்ணி முடிச்சிருவேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் ஷீட் மாதிரி ஃபிசிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிவைக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அது அசைன்மெண்ட் ஷீட் மாதிரி கொடுத்துருவோம். அதை நம்ம சால்வ் பண்ணி பழகணும், டெஸ்ட்டு வச்சுக்கிட்டு இருப்போம், அந்த டெஸ்ட் எழுதி பழகணும். இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா. ஏன்னா இப்போ ஒரு சில இன்ஸ்டியூட்டில் அந்த ஏப்ரலில் கடைசி ஒரு டெஸ்ட்டு வச்சுட்டு தான் லீவ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, கரெக்டாக டீச் பண்ணாங்கன்னா ஏப்ரல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா. ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த 1 monthல ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் வச்சு அந்த மந்த்தை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் கொடுத்துருவேன். ஓகேவா. இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபீஸ் 12,000 தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோடய பர்சனல் மென்டர்ஷிப் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோடய மென்டர்ஷிப். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் மென்டர் பண்ணுவாங்க. சரிங்களா. எம்பிபிஎஸ் சேர்ந்தவங்க மென்டர்ஷிப் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து என் பர்சனல் மென்டர்ஷிப்பும் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா. இப்போ நல்லா பாரு, ஃபீஸ் கம்மியாக இருக்குது. ஓகேவா. ஜாலியாக விட்டுறலாம், சீரியஸாக எடுக்க வேண்டாம் அப்படின்னு தயவுசெய்து யாருமே ஜாயின் பண்ணாதீங்க. சீரியஸாக உட்காந்து படிக்கணும், இந்த கோர்ஸை நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 450 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். போர்டு எக்ஸாமில் 450 மார்க் வரைக்கும் நீங்கள் தாராளமாக போக முடியும். என்கிட்ட படித்து எனக்கு ஞாபகம் இருக்குது, இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்டு ஓகேவா 475 மார்க்கு. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்சில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. 478 மார்க்கு, 480 மார்க்கு, இந்த மாதிரி மார்க் வாங்கியிருக்காங்க. சொல்கிறது புரியுதா இல்லையா. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும், ஸ்ட்ரிக்டாக உட்காந்து படிக்கணும், சின்சியராக படிக்கணும். 12th ஃபுல்லாக நீட் எக்ஸாம், 12th நீட் எக்ஸாமுக்கு ஃபுல் கோச்சிங் கொடுத்துரும். 12th சிலபஸ் ஃபுல்லாக இதில் கவரப் பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ இதுதான் சார் உங்களோட ஆஃபர் ஃபீஸு 12,000 rupees. எப்போ ஏப்ரல் 7th பே பண்ணால், இல்லைன்னா ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறமேல் சரிங்களா, ஃபீஸ் வந்து எங்கே பே பண்ண, ஹவு டு பே ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த யூபிஐ ஐடிக்கு ஃபீஸ் பே பண்ணலாம். ஓகேவா. இந்த யூபிஐ ஐடிக்கு, இந்த யூபிஐ ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல்ஃபபெட்டில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த யூபிஐ ஐடிக்கு உங்களோட ஃபீஸை பே பண்ணிக்கலாம். ஓகேவா. உங்களுக்கு ஏதாச்சும் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். சரிங்களா. கால் பண்ணுறப்போ அப்பப்போ என்னால் கால் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறமேலு அந்த ஃபீஸ் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான என்ன இருக்கும், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். அந்த ஃபீஸ் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை டெலகிராமில் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் இந்த நம்பர் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடி வரும், எய்மர்ஸ் A2K. அந்த ஐடிக்கு இந்த என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்கள். அது போக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பணும். உங்களோட பேர் என்ன, சரிங்களா. கோர்ஸ்னால் 12th போர்டு ப்ளஸ் நீட்டு, சரிங்களா. ஃபோன் நம்பர், உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் என்ன, உங்கள் டெலகிராம் ஐடி என்ன, டெலகிராமில் என்ன பேர் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்னைக்கு பே பண்ணியிருக்கீங்க அந்த நம்பர், அப்புறமேல் பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு. சரிங்களா.
டெலகிராமில் ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். யாருக்கு வந்து அந்த கோர்ஸ் வேணுமோ, யார் பேரில் வேணுமோ அவங்க மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? பேரண்ட்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்கள். அந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் என்ன பண்ணுங்கள், எனக்கு டெலகிராமில் அனுப்பி விட்டுக்கோங்க. புரியுதா? ஃபீஸ் கம்மியாக இருக்குது, ஒழுங்காக டீச் பண்ண மாட்டோம் அப்படின்னு எந்த அர்த்தமும் கிடையாது. சரிங்களா? ஃபீஸ் கம்மி பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நிறையா பேர்கிட்ட போய் சேரணும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 35,000 கம்மி தான் சார் அப்படின்னு தோணலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு 35,000 உண்மையிலே ரொம்ப பெரிய அமௌண்ட். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்கள் கோர்ஸை அஃபோர்டபுளாக வைக்க தான் ட்ரை பண்ணுவோம். இந்த ரேட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸோடு யாருமே பண்ண மாட்டாங்க. சரியா? நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேட்டுக்கோங்க. இந்த ரேட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸில் யாருமே பண்ணுறது கிடையாது. நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ். எங்கள்கிட்ட படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ எங்கே போய் கிராஜுவேஷன் எடுக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். ஓகேவா? ஸோ எங்களுக்கு அதுதான் மெயின் சக்ஸஸே. காசு வாங்குறதா இருந்துச்சுன்னா நாங்களும் 1 லட்ச ரூபா வாங்கலாம். ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்ஸ் வந்து நாங்களும் ஏகப்பட்ட காசு வாங்க முடியும். நாங்கள் காசு வாங்காமல் ஆன்லைன்லேயே பெஸ்ட்டாக எஜுகேஷன் கொடுக்குறதுக்கு ரீசனே இதுதான். சரிங்களா? ஏன் அப்படின்னா மினிமம் காஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்கணும், எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும். இதுதான் மெயின் மோட்டோ. ஓகேவா? ஜாயின் பண்ணிவிட்டு, சரிங்களா, ஜாயின் பண்ணிவிட்டு சீரியஸாக உட்காந்து படிக்கணும். லைவ் கிளாஸ் அப்போது நாங்கள் நீங்கள் எத்தனை மணிக்கு உள்ளே வந்திருக்கீங்க, எத்தனை மணிக்கு லைவ் கிளாஸை விட்டு வெளியே போகிறீங்க, இது எல்லாமே மானிட்டர் பண்ணுவோம். கிளாஸ் பற்றி ஃபீட்பேக் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். கிளாஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையான்ட்டு. அப்போ தான் எங்களுக்கு தெரியும். சரிங்களா? கிளாஸ் உண்மையில் உங்களுக்கு புரியுதா இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கிளாஸில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருவோம். டெஸ்ட்டு என்றைக்கு சொல்கிறோமோ மேக்ஸிமம் அதுலேருந்து 2 நாளைக்குள்ளே டெஸ்ட்டு கொடுத்துடணும். ஏன்னா ஒரு சில டைம் என்னங்க நாங்கள் டெஸ்ட்டு கொடுத்துருப்போம், அங்கே ஸ்கூலில் தனியாக டெஸ்ட் போகும். ஸோ அன்றைக்கி வந்து டெஸ்ட் எழுதிருக்க முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதனால் டெஸ்ட்டு நாங்கள் சொன்ன 2 டேஸ்க்குள்ளே கொடுத்துடணும். சரிங்களா? பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் நாங்கள் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ரிப்போர்ட்டுமே பண்ண மாட்டாங்க. சரிங்களா? கிளாஸ்க்கு வர மாட்டாங்க, டெஸ்ட்டு எழுத மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நாங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசிடுவோம். நீங்கள் சீரியஸாக இல்லை அப்படின்னா நாங்கள் உங்களை இந்த கோர்ஸ்லேருந்து வெளியெடுத்துருவோம். சரிங்களா? ஏன்னா நாங்கள் வந்து டைம் அண்ட் எனர்ஜி எல்லாமே போடுவோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை மணிக்கு உள்ளே வராங்க, எத்தனை மணிக்கு வெளியே போகிறாங்க, நீங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் சீரியஸாகவே இல்லைன்னா எதுக்காக நாங்கள் உங்கள் மேலே டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்? சரிங்களா? ஒரு சில பேர் ஜாலியாக சரி சும்மா போய் கோர்ஸ் ஜாயின் பண்ணி தான் பார்ப்போம், எங்களால் அதுக்கப்புறம் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவோம். அதெல்லாம் இங்கே கிடையாது. ஓகேவா? காசு ரீஃபண்டில் கேட்காதீங்க. படிக்கணும் ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றவங்க தயவுசெய்து கோர்ஸை ஜாயின் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா எங்களுக்கு தேவை சீரியஸான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். எங்கள்கிட்ட வந்து போர்டு எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு 30 பேர் வராங்கன்னா 30 பேருமே அவங்க ஸ்கூலில் டாப்பர் ரேஞ்சில் வரணும். இதுக்காக தான் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி வரணும், நான் இந்த வருஷம் 12th சிலபஸும் முடிக்கணும், நீட் 12th சிலபஸும் முடிக்கணும் அப்படின்ட்டு ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. சும்மா டைம் பாஸ் பண்ணணும், சரிங்களா, ஜஸ்ட்டு பாஸ் பண்ணணும்லாம் வர வேண்டாம். இதான் நான் உங்கள்கிட்ட கிளியராக சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள், இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபைனலாக பே பண்ணதுக்கு அப்புறமேல் டெலகிராமில் இதோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தயவுசெய்து அகைன் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன், சீரியஸாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு எங்களால் படிக்க முடியல, ரீஃபண்ட் வேணும், எங்களை விட்டுருங்க, அந்த இதெல்லாம் கிடையாது. சீரியஸாக இருக்கீங்களா, சீரியஸாக என்னால் உட்காந்து, ஏன்னா மோட்டிவேஷன் வேணும் சார், படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் வேணும். நீங்கள் மோட்டிவேட்டடே இல்லை, நாங்கள் சும்மா வந்தோம் ஜாலியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. நீங்கள் டெய்லி ஒர்க்கு வந்து என்னென்ன பண்ணுறீங்கிறது நோட் பண்ணுவோம். பேரண்ட்ஸ்க்கு ரிப்போர்ட்டிங் போயிடும். சரிங்களா? நீங்கள் ஒழுங்காக இல்லைன்னா பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிடுவோம். 2-3 வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமேலும் நீங்கள் வந்து திருந்துற மாதிரி இல்லை அப்படின்னா நாங்கள் உங்களை கோர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே? ரீஃபண்ட் எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். ஸோ சீரியஸாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வாங்க, டெய்லி உட்காந்து சீரியஸாக 1 year படிங்க. உங்கள் 12th மார்க் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது, 12th நீட் மார்க் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறது உங்களுக்கே புரியும். ஓகேவா? வேறு ஏதாச்சும் டவுட்னா தாராளமாக அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோனும் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் பார்க்குறேன். ஓகேவா? வேறு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.